விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார்ல, எனக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறார். கட்சி ஆரம்பித்து 6 மாதம் ஆகல, இன்னும் 2 படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. செயற்குழுன்னு ஒரு படம், விக்கிரவாண்டியில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த 2 படத்துலையும் எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு மாண்புமிகு முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களேன்னு கிளைமாக்ஸில் வசனம் பேசுகிற மாதிரி ஏதோ பேரெல்லாம் சொல்லி பேசி பார்க்குறாரு. சின்ன பிள்ளை வளரட்டும். சீமானை கேட்டால் நான் தான் எனக்கு தமிழ்நாட்டுக்கு அடுத்ததுன்னுட்டு இருக்காரு. அதிமுக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தன் பலம் அறியாமல், தன் சுயமரியாதை என்னவென்று உணராமல், வேறு சில காரணங்களுக்காக, வேலுமணி போன்றவர்களுடைய குழப்பத்தின் காரணமாக, தங்கமணி போன்றவர்களுடைய அமைதியின் காரணமாக, பழம்பெரும் தலைவர்களுடைய மௌனத்தின் காரணமாக, எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தனி மனிதன் ஆடுகின்ற ஆட்டத்தின் விளைவாக இன்றைக்கு ஒட்டுமொத்த கட்சியும் அடகு வைக்கப்பட்டிருந்த நிலை மாறி அழிக்கப்பட்டு விட்டது. ஏன் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தென் மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு தங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்ற காரணத்துக்காக தான் இந்த தோல்வியெல்லாம் வந்தது. அவங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு. பாரதிய ஜனதாவோட ஒருவேளை கூட்டணி இருந்திருந்தா பாராளுமன்றத்தில் சில சீட்டு வந்திருக்கின்றது உண்மை. ஆனால் அந்த சீட்டு வந்திருந்தா அதை பயன்படுத்தி இருக்கிறது யாரு? இன்னைக்கு 294 சீட்டு வச்சுக்கிட்டு மெஜாரிட்டி இல்லாத நேரத்திலே வக்ஃப் சட்டம் மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ராத்திரியோட ராத்திரியை கொண்டாந்து நிறைவேற்றுறாங்க. அப்போ அறுதி பெரும்பான்மை இருந்துன்னு வச்சிங்களா, அவங்க நினைக்கிற எல்லா சட்டத்தையும் சமஸ்கிருத பேரில் இந்தி வழியாக கொண்டு வந்துடுவான்.